திருப்பலியானது நன்றி பலியாக ஒப்படுத்துகிறவர்கள் எழில் அக்ஸி மார்டினா, கே ஜெகதீசன் அண்ட் சகாய மேரி குடும்பத்தினர், ஜூடு மைக்கேல் பெர்னாண்டோ அவருடைய குடும்பத்தினர், ஸ்டெல்லா மார்ஷலா மணி அவருடைய குடும்பத்தினர், லூர்து ஜெகன், லூர்து டெய்சி, நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை மையம், மௌலிகா இவருடைய பதியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சிஸ்டர் வேளாங்கண்ணி, சிஸ்டர் எஸ் மேரி நல்ல உடல்நலத்திற்காகவும், ஜேஎம்ஜே ஆட்டோ ஏஜென்சி நல்ல பிஸ்னஸில் தேர்ச்சி பெறவும் வளர்ச்சி பெறவும், மேத்யூ 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும், சுமேகா 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும் இந்த தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி ஜெபிக்க அழைக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கீழ்கண்ட ஆத்மாக்களை நினைத்து ஜெபிப்போம். கமலக்கண்ணன் சுசீலா, லூர்து மேரி அண்ட் ஆரோக்கியசாமி, தாமஸ் ராயப்பன், கே ஆம்ஸ்டாங், டேனியல் பாலாஜி, ஜோஸ்பின் செல்லா, அந்தோனி பிச்சை, லூர்து மேரி, தயாளன், கன்னியப்பன், ஜெரால்டு அருண். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஈஸ்வரன் அன்பானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் பழைய ஏற்பாட்டில் கடவுள் தன் மக்களோடு நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று சொல்லி தன் வாக்குறுதியை உடன்படிக்கையை நினைவுபடுத்தியது போல நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த திருப்பலியிலே நீங்கள் என் மக்களாய் இருக்கிறீர்கள், நான் உங்கள் தகப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை எண்பித்து காட்டுவோம். எனவே சற்றே நம் மௌனமாக நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக பல நேரங்களிலே ஆண்டவருடைய கட்டளைகளை அலட்சியப்படுத்திய நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வு கழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களின் முது அருளை கனிவுடன் பொழிந்தருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் இன்றும் விடுவிக்கப்பட்டு
விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் உசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 1-6 முடிய உள்ள இறைவசனங்கள். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. எங்கள் கைவினை பொருட்கள் நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகின்றான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழை தொங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்பு அடைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கின்றார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவிசாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே,
என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்ததால், இஸ்ரவேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்ததால் எவ்வளவோ நலமாய் இருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவடைப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 28 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞரில் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்து இருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி என்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி எழுமை வேண்டுகிறோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவனாவாகி என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியை நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனி விரக்கத்தை பின்பற்றவும் நேர்த்திருளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கு ஊழிய புரிய தகுந்த உடனே எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முழு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முழு திருமக ஒளியினுள்ளே சேரணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நலத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவையை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். மாசற்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேர் பெற்றோர். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலுக்கும் என்னை காத்து நித்திய வாழ்வுக்குள்ளார்.
பங்கிலிருந்து 30ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபாத பயணத்தை பற்றி பேசுவோம். அடுத்த வாரம் நடைபெறுகிற நடைப்பயணத்தை பற்றி பேசுவோம். நம் பங்கிலுள்ள பகுதி தலைவர்கள், ஜோனல் லீடர், தமிழிலே ஒரு 12 பேர், ஆங்கிலத்திலே ஒரு 9 பேர், இந்த 20 பேர் இந்த சிலுவை பாதை முடிந்த பிறகு, ஒளி காட்சி முடிந்த பிறகு பங்கு தந்தையின் அலுவலகத்திலே ஒரு 15 நிமிடம் கூடும்படியாக அந்த பகுதி தலைவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இன்றைய நாளிலே தீபகத்திலிருந்து அருட்தந்தை ஜேசுதாஸ் அவருடைய தலைமையிலே ஒளி காட்சி தீபக மறைபரப்பு நிலையம் நடத்துகின்றது. அந்த குழுவினர் இந்த நிகழ்வை 1 மணி நேரம் நடத்தி காட்டுவார்கள். இதில் பக்தியோடு பங்கேற்று பலன் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எனவே தீபக குழுவினரை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்படும் வேண்டுகிறோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. அன்பிற்குரிய இறை மக்களே, இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கும் சிலுவை பாதை தியானமானது நம்மை இயேசுவோடு இன்னும் நெருக்கமாக வாழ்வது எப்படி என்று வழிகாட்டுகிறது. இயேசு நம்மோடு இருக்கிறார், நாமும் அவரோடு இருப்பதாக நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். இயேசுவோடு நாம் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் அல்லது எப்படி வாழக்கூடாது
என்று இந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுகிறது. இதற்கு உதாரணமாக இயேசுவோடு வாழ்ந்த ஒரு சிலரை நம் கண்முன் கொண்டு வந்து அவர்கள் நிலையில் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள இன்று முடிவெடுப்போம். மரியா, நான் போய் தண்ணி. யார் இது? மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கண்ணி ஆயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை. உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். நம் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்தவர்களில் மிகவும் முக்கியமானவரும் நெருக்கமானவரும் யார் என்று நாம் சிந்தித்தால் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும் கதாபாத்திரம் அன்னை மரியாள் தான். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன நேரத்திலிருந்து இறுதி வரை கடவுள் மீது நம்பிக்கையும் தன் மீதும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? என்னம்மா, இன்னைக்கு ரசசோறு தானா? என்னங்க பண்றது? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வேன் ஓட்டி வாங்குற சம்பளத்துல நாம வீட்டு வாடகை கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி அப்புறம் சாப்பாட்டுக்கு செலவு பண்றதுக்கு உங்க சம்பள பணம் எங்கங்க பத்துது? என்ன பண்றது, பாப்போம். கடவுளை நம்புவோம், நமக்கு நல்ல வழி காட்டுவார். ஆமா, நாமளும் தான் இவ்வளவு காலமா கடவுளை நம்புறோம். எங்க வழி பிறக்குது? நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எல்லாத்தையும் கடவுள் வழி நடத்துவார். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த சோறுக்கு கூட வழி இல்லாம போயிடும். ஏங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லு. பள்ளிக்கூடத்துக்கு காலையில பிள்ளைங்களை விட்டுட்டு அப்புறம் சாயங்காலமா தானே பிள்ளைங்களை கூட்டிட்டு வர போறீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அந்த இடைப்பட்ட நேரத்துல உங்க முதலாளி கிட்ட வேன் ஓட்டுறாரே செந்தாமரை, அவருக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் பெரிய கார் பேர் பார்ட்ஸ் கடையில வேலை பாக்குறானா. சரி, அதுக்கு என்ன? அவன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேர் பார்ட்ஸை திருடி செந்தாமரை கிட்ட கொடுத்து வேற ஒருத்த கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லுவானா. பள்ளிக்கூட வேணுனா யாருக்கும் சந்தேகம் வராது பாருங்க. அவரு தினமும் அந்த மாதிரி செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறாருங்க. சரி, அதுக்கு? செந்தாமரை கிட்ட நான் பேசினேன். உன் புருஷனையும் இத செய்ய சொல்லு, நான் உதவி செய்யறேன்னாரு. என்னங்க, நாம இத செஞ்சா நல்ல காசு பார்க்கலாம். இதோ பாரு, அவன் திருட்டு வேலை செய்யறவன், நான் கடவுளை முழுசா நம்புறவன். இன்னைக்கு நாம கஷ்டப்படுறோன்றதுக்காக இந்த குறுக்கு வழியில போறது ரொம்ப தப்பு. அதுவும் எங்க முதலாளியோட வேலையே இதுக்கு பயன்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு.
இன்னும் சொல்ல போனா இது கடவுளுக்கு பிடிக்காத செயல். ஆமா, சொல்றது எதையும் காதுல வாங்காதீங்க. அப்போ தினம் இந்த ராசசோறு தான் சாப்பிடணும். இத பாரு, நொடி பொழுதுல ஏழைகளை செல்வந்தர் ஆக்குறது கடவுள் பார்வையில எளிதுன்னு நீ பைபிள்ல படிக்கலையா? சரி சரி, அதையே பிடிச்சுக்கிட்டு இருங்க. இந்த ரசசோத்துக்கும் ஆபத்து வரப்போகுது. ஏம்பா, இங்க மாணிக்க வீடு எங்க இருக்கு? ஏங்க, இங்க 300 குடிசை இருக்கு, 30 மாணிக்கம் இருக்காங்க. நீங்க தேடுற மாணிக்கம் யாருன்னு தெரியலையே. அதான்பா, அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேன் ஓட்டுறாரு அந்த மாணிக்கம். ஓ, அவனா? இதே ரோட்ல போய் லெஃப்ட்ல திரும்புங்க, 3வது வீடு. ரொம்ப நன்றிப்பா. முதலாளி, என்ன தேடி எங்க குடிசைக்கு வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். இல்லப்பா, அந்த சிந்தாமரையால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. வெளியில தலை காட்ட முடியல. முதலாளி, நம்ம வேன் ஓட்டுற செந்தாமரையா சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் என் வேனை பயன்படுத்தி திருட போயிருக்கான். போலீஸ்ல வேற மாட்டிக்கிட்டான். அந்த வேனையும் போலீஸ் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இந்தாப்பா, நீ ஓட்டுற வேன் சாவி. என்ன முதலாளி இது? நீ ஓட்டுற வேனுக்கு இனிமே நீ தான் முதலாளி. நீ நேர்மையா உழைச்சதுக்கு நான் இதை உனக்கு பரிசா தரேன், வச்சுக்க. இல்ல முதலாளி, வேன் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் வந்து ஓட்டுறேன். இல்லப்பா, செந்தாமரையால எனக்கு நிறைய கெட்ட பேர். யாரும் என்னை நம்பி பிள்ளைகளை அனுப்புறதுக்கு தயாரா இல்லை. நீயே வச்சுக்க. உனக்கு நிறைய லாபம் வரும்போது வேனுக்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடு. இல்லைன்னா கூட பரவாயில்ல. சரிப்பா, நான் வரேன். குளோரி, நீ சொன்ன மாதிரி மட்டும் நான் செஞ்சிருந்தா நேரம் நானும் செந்தாமரையோட ஜெயில இருந்திருப்பேன். கடவுளை முழுசா நம்பினதுக்கு என்ன அந்த வேனுக்கு இப்போ முதலாளியாவே ஆக்கிட்டாரு பாத்தியா? குளோரி, நம்பிக்கைன்றது நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் பதில் கிடைக்கணுங்கிறது இல்ல. கடவுளோட திட்டத்துக்காக காத்திருக்கிறது, அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்றது, அதை வாழ்ந்து காட்டுறது. அன்னை மரியாதை பாரு, அவ்வளவு வலியிலும் துன்பத்திலும் கடவுளோட திட்டத்தை நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை உலகையே மாட்டிடுச்சு. உண்மைதாங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்துல இருந்த சேவியரை போல நமது பங்கிலேயும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்றாங்க. அன்னை மரியாள் போல கடவுள் மேல முழு நம்பிக்கையோட வாழும் பொழுது சின்ன சின்ன துன்பங்கள் இந்த குடும்பத்துல சேவியருக்கு வந்தது போல வரத்தான் செய்யும். ஆனா அதுலேயும் அன்னை மரியாளை போல நம்பிக்கையோட வாழ்ந்தா ஆண்டவர் கண்டிப்பா உயர்த்துவார். அன்னை மரியாள் போல கடவுளையே நம்பி வாழ முயற்சி செய்வோம். இவரை விட்டு ஓடிப்போ. அப்பா, மகனே 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 மகனே, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அதிசயமா உள்ள இருக்கு. ஐயா, இங்க இயேசு எங்க இருக்காரு? அதோ அங்கே அமர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறாரே, அவர்தான். ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு பரிசேயன், யூத தலைவர்களில் நானும் ஒருவன். இயேசு கிட்ட கொஞ்சம் பேசணும், பார்க்க முடியுமா? அப்படி என்றால் எங்கள் போதகரை கைது செய்ய வந்துள்ளீரோ? இல்ல இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இயேசுடைய நண்பர். இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது செய்யறது எல்லாத்தையும் நான் கூர்ந்து கவனிச்சிருக்கேன். நான் அவரை முழுசா நம்புறேன்.
ஆனா அதை என்னால வெளிப்படையா காட்டத்தான் முடியாது. ஏன்? எதனால? உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே, எங்க ஆளுங்க, அதான் மத குருக்கள் இயேசு மேல கோபமா இருக்காங்க. அவங்க இவரை ஏத்துக்கல. அதனாலதான் நான் இரவு நேரத்துல போதகரை பார்க்கறதுக்கு வரேன். சரி வாங்க. போதகர் அங்க தனியாகத்தான் இருக்காரு. அதோ அவர்தான். ரொம்ப நன்றி நண்பரே. போதகரே, என் பெயர் நிக்கோதேமு. நான் ஒரு பரிசேயன். யூத தலைவர்களில் நானும் ஒருவன். உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும். ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தன்னோடு கடவுள் இருந்தாலன்றி எவரும் நீர் செய்கிற அருங்குறிகளை செய்ய முடியாது. எவனும் மீண்டும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசை காண முடியாது என்று உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் வயதான பெண் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் நுழைந்து பிறக்கக்கூடுமா? உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் நீரினாலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது. ஊனுடலால் பிறப்பது ஊனுடலே, ஆவியால் பிறப்பதோ ஆவி. காற்று தான் விரும்பிய பக்கம் வீசுகின்றது, அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகின்றது என்பதோ எங்கு செல்கிறது என்பதோ தெரியவில்லை. ஆவியில் பிறப்பது என்பதும் அப்படியே. நான் கிளம்புறேன். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆமாமா. வேலைக்கு வந்ததே லேட்டு, அதுல அறக்க பறக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்புறதுலயே இருக்கிறியே. இல்லம்மா, வேலையை சுத்தமா செஞ்சிருக்கேன். அம்மா, அப்புறம் ஒரு விஷயம். சொல்லு. என் பையனுக்கு நோட்டு புக்கு வாங்கணும். ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுங்கம்மா, சம்பளத்துல கழிச்சுக்கலாம். தோ பாரு, உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்பளத்தை தவிர நடுவுல காசு கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு. கிளம்பு கிளம்பு, பணம் எல்லாம் இல்ல. ஓ சரிம்மா. ஏராணி, பிள்ளைக்கு நோட்டு வாங்க தானே பணம் கேக்குறா, கொடுக்கலாம்ல? நீங்க சும்மா இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் பழக்கப்படுத்த கூடாது. சரி, நீ முடிவு பண்ணிட்டா அதை மாத்தவ முடியும். வெறும் 200 ரூபாய் தானே கேட்டா, அதுதான் கேட்டேன். 200 ரூபாய் உங்களுக்கு காசு இல்லையா? 200 ரூபாய் ஏதோ 2 ரூபாய் மாதிரி சொல்றீங்க. சரி விடு, நான் வெளியே போயிட்டு வரேன். மா, இன்னைக்கு என்ன டிஃபன்? தோசை தான். ஐயோ, தினம் தோசையா? தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. எனக்கும் தம்பிக்கும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க உங்க தோசைய. ஏ, இது என்ன ஹோட்டலா புதுசு புதுசா செய்யறதுக்கு? மா, ஹோட்டல் ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல கொண்டு வந்து வீட்லயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது தெரியாதா உங்களுக்கு? மா, இன்னைக்கு எங்க 2 பேத்துக்கும் ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுறோம். நீங்களும் அப்பாவும் தோசையை சாப்பிடுங்க. ஓகே, கொடுங்க உங்க செல்போனை. செல்லா எதுக்குடா? மா, ஆர்டர் பண்ணத்தாமா. என்ன ஆர்டர் பண்றீங்களோ இந்தாங்க. அக்கா, இந்த தந்தூரி சிக்கன் நல்லா இருக்கும், 2 ஆர்டர் போடு. டேய், இது நிறைய இருக்கும், 1 போடுறேன். நீ பேசாம 2 போடு. பத்தலனா ஆர்டர் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும், புரியுதா? தோ, இந்த சில்லி பன்னீர் மசாலா 2 போடு. சரி, நெக்ஸ்ட் சொல்லு. தோ தோ, இந்த சிக்கன் நூடுல்ஸ் 2 ஆர்டர் போடு. டேய், எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காதுடா. அப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உனக்கு, சிக்கன் நூடுல்ஸ் எனக்கு. ஓகே, அப்புறம் 2 பரோட்டா போடு. அதுக்கு 2 பன்னீர் பட்டர் மசாலா போடு. அப்புறம் டேய், போதும்டா, சாப்பிட முடியாது. நீ ஆர்டர் போடுக்கா, பாத்துக்கலாம். சரி சரி, போட்டாச்சு. மேம், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? எவ்வளோப்பா? 1750 மேம். 1750 ரூபாவா? ஆமாம் மேம்.
ஏய் பசங்களா, உங்க 2 பேருக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு 1750 ரூபாவா? காசை பார்க்காதீங்கம்மா, டேஸ்ட்டை பாருங்க. என்ன டேஸ்டோ போ. இந்தாங்க பணம். ஓகே மேம், இந்தாங்க பார்சல். செல்விமா, என்ன இது ஆர்டர் பண்ணதுல பாதி கூட சாப்பிடாம இருக்க? முடியலையேப்பா. அப்படின்னா தேவையான அளவுக்கு ஆர்டர் பண்ண வேண்டியதுதானே? நான் சொன்னேன்ப்பா, தம்பி தான் கேட்கல. என்னங்க, என்னாச்சு? இதோ பாரு, 1750 ரூபாய்க்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வர வச்சுட்டு 500க்கு கூட சாப்பிடல. எல்லாத்தையும் பாதிக்கு மேல வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி விடுங்க, பசங்க தானே சாப்பிட ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா 1000 ரூபாய்க்கு மேல நஷ்டம். சரி சரி விடுங்க, இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. எப்படி விடுறது? வேலை செய்யறமா 200 ரூபாய் கடன் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பிள்ளைங்க ஆர்டர் பண்ணி பாதிக்கு மேல சாப்பிடாம காசை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அத பரவாயில்லன்ற. எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? நம்ம பிள்ளைங்களும் வேலைக்காரியும் ஒண்ணா? சரி விடு, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ஐயா நீங்களா? இந்தாமா, பையனுக்கு நோட்டு வாங்க கேட்டேன், 200 ரூபாய். ஐயா அம்மா கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லம்மா, நான் தான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாங்க ஐயா. அதை நான் பாத்துக்கிறேன். என் கருத்து நியாயமா இருந்தாலும் என் சம்சாரம் இதை ஏத்துக்க மாட்டான். நான் அதை திணிக்க நினைச்சா வீணா எனக்கு என் சம்சாரத்துக்கும் சண்டை தான் வரும். அதுல குடும்பத்தையும் சமாதானம் நடத்தணும், என் மனசாட்சி படியும் நடந்துக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இதை வாங்கிக்க, நான் வரேன். நண்பர்களே, நிக்கோதேமுவும் இந்த குமாரும் ஒண்ணு. மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு நிக்கோதேமு இயேசுவை ஏத்துக்கிட்டதை ஒத்துக்காம இரவு நேரத்துல வந்து பார்த்தாரு. இந்த அப்பாவும் அப்படிதான். உண்மையை சத்தமா சொல்ல பயந்தார். சரியானது நல்லது எதுன்னு தெரிஞ்சும் வெளியே காட்டிக்கொள்ள பயந்தாரு. நாமளும் பல நேரத்துல ஆமா நான் கிறிஸ்தவன் தான்னு அழுத்தி சொல்ல பயப்பட்டு நம்ம பேரையே மாத்தி சொல்றோம். உண்மையான ஆண்டவரை வெளிப்படையா சொல்ல தைரியம் இல்லாம விலை போயிடுறோம். இதை போல கோடைகளா இருக்கும்போது நாமும் ஒரு நிக்கோதேமுவா தான் இருக்கிறோம். ஐயா ஐயா. யாரு? யுவதாசா? ஆமாங்க, நான் தான். உங்க தலைவரை பார்க்கணுமே. எதற்கு? இயேசுவை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். சரி, இங்கே நில்லு, நான் அழைச்சிட்டு வரேன். வணக்கம் ஐயா. என்ன யுவதாஸ், நான் சொன்ன விஷயத்தை நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஆனா 30 வெள்ளி காசு கொஞ்சம் குறைவா தெரியுது. இல்ல இல்ல, அதுக்கு மேல ஒரு பைசா கூட தர முடியாது. பரவாயில்லை ஐயா, அதுவே போதும். நாளை மாலை 6 மணிக்கு நீங்களும் உங்கள் காவலர்களும் தயாராக இருங்கள். நான் வந்து அழைத்து கொண்டு போகிறேன். நல்லது, நாங்க தயாரா இருக்கோம். கூடுமானார் இந்த துன்பக்காரன் என்னை விட்டு அகலட்டும். உன் சித்தம் என் விருப்பப்படி என்று
நேரம் யூதாஸ், இருள் கவிழும் நேரம். போதகரே, முத்தமிட்டா போதகரே காட்டிக் கொடுக்கிறாய். அவன்தான், கைது செய்யுங்கள். ஹாய் வில்லியம்ஸ், எப்படி இருக்க? ஏய் ராஜேஷ், நீ எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? நீ வேலை பார்க்குற ஆபீஸ்ல உனக்கு உயர் அதிகாரியா ஜாயின் பண்ண வந்திருக்கடா. டேய், எப்படி அது? டேய், உன்னை விட சர்வீஸ்ல நான் சீனியர்ல, அதான் உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர்டா. ஒரே ஊர்ல பிறந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சு வளர்ந்த நாம இப்ப ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறது சந்தோஷமா இருக்குடா. சரி சரி, ஃபைல்லாம் எடுத்துட்டு வா. நான் இப்போ உனக்கு மேலதிகாரி, புரியுதா? புரியுதுப்பா, புரியுது. என்ன பண்றது, உன் நேரம் எடுத்துக்கிட்டு வரேன் சார். அந்த பயம் இருக்கட்டும், வா. வரேன் சார், வரேன். ஏன்னா நீங்க எனக்கு மேலதிகாரியில. ஆமா. நான் சார் நீ கேட்ட ஃபைலு கொடு. அது சரி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு அதுக்கு 2 லட்சம் பணம் வட்டிக்கு கேட்டு இருந்தானே, என்னாச்சு சார்? 2-3 இடத்துல கேட்டுக்கிறேன் சார், கச்சிரான் சார். பணம் கச்சிச்சு சார், கச்சிச்சு. என்னையா சொல்ற? நீங்க வட்டிக்கே பணம் வாங்க வேணாம் சார். அந்த பணம் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. எப்படியா? அதோ நம்ம ஆபீஸ பார்த்து வந்து இருக்கார்ல ஒருத்தர். ஆமா, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை பெரிய பணக்காரர் மாதிரி இருக்காரு, அவரா? ஆமா, அவரே தான் சார். சார், அவரு பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் சார். ஒரு கையெழுத்துக்காக 6 மாசமா அழைகிறார் சார். கையெழுத்தா? எதுக்கு சார்? பூஞ்சோல கிராமத்துல 4 ஏக்கர் நிலம் வாங்கிக்கிறார் சார். அதுக்கு பக்கத்துல அவர் லேண்டுக்கும் ரோட்டுக்கும் நடுவுல ஒரு புறம்போக்கு நிலம் 1 ஏக்கர் இருக்கு சார். அதையும் அவரோட நிலத்தோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு 6 மாசமா அழைகிறார் சார். அதுக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிற உயர் அதிகாரிங்க கையெழுத்து போடணும். ஏற்கனவே இருந்த ஆபீசரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், போட முடியாதுன்ட்டாரு. இப்போ உங்க ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல ஆபீசரா வந்திருக்காரு. உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் இல்ல சார், 4 லட்சம் கூட உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாரு. ஏன்னா 1 ஏக்கர் புறம்போக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது இல்ல? அப்படியா? சரி விடு, இத நான் பாத்துக்கிறேன். ராஜேஷ், இந்தா இதுல ஒரு கையெழுத்த போடு. என்ன இது? இந்த ரியல் எஸ்டேட்காரரு பூஞ்சோலையில இடம் வாங்கியிருக்காருல, அதுக்கான ஒப்புதல் கையெழுத்து. ஓகே, எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டியா? ஏன்னா நான் வேலைக்கு சேர்ந்து போடுற முதல் கையெழுத்துப்பா. என்ன ராஜேஷ், என் மேலே உனக்கு சந்தேகமா? கிராமத்துல மூக்கு ஒழுகிட்டு இருந்த உன்னை ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் முதல்ல முகத்தை கழுவி விட்டவன் நான். சரி சரி, ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பழைய கதையெல்லாம் பேசி மானத்தை வாங்காத. கொண்டா ஃபைல, கையெழுத்து போடுறேன். இங்க ராஜேஷ்ங்கிறது யாரு சார்? என்னங்க சார்? நான் தான். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை விசாரிக்கணுமா. விசாரிக்கணுமா? எதுக்கு? ரியல் எஸ்டேட் தர்மலிங்கம் பூஞ்சோலையில 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். சரி, அதுல 1 ஏக்கர் நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம். நீங்க அந்த புறம்போக்கு நிலத்தையும் சேர்த்து அந்த ஆளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படியா?
இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஏண்டா வில்லியம்ஸ், உன்னை கேட்டேன்ல ஃபைல்லாம் கரெக்டா இருக்கான்னு? இல்லடா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டது, அதான். அதுக்காக அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம 2 பேருக்குள்ள இருந்த நட்பை கொச்சப்படுத்திட்டேடா. நட்பை விட பணம் பெருசா போயிடுச்சுல. இனிமே என் மூஞ்சில முடிக்காத. இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வந்து வச்சுக்கிறேன். அன்பு நண்பர்களே, இயேசுவின் உற்ற நண்பர் யூதாஸ். யூதாஸ் ஒரு நல்லவர் தான். எப்படி சொல்றேன்னா, கண்டிப்பா ஒரு கெட்ட சிந்தனை உடைய எவரும் இயேசுவோடு மக்களுக்கு பணி செய்ய போறேன்னு வரமாட்டாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க தப்பு செய்ய வேண்டியதாயிடுது. யூதாஸும் அது போலதான். இயேசுவை காட்டி கொடுத்தாரு, ஆனா அந்த தவற இயேசு மன்னிப்பார்னு அவர் நம்பல. இந்த வில்லியம்ஸும் இது போலதான். தன்னுடைய நண்பனுக்கு துரோகம் பண்ணாரு. நமக்கு நடுவுலையும் இந்த வில்லியம்ஸ் போல ஒரு சிலர் இருக்கலாம். பணம்னு வரும்போது அன்பை மறந்து உண்மையை மறந்து பணம் பணம்னு வாழும் போதெல்லாம் நாம ஒரு யூதாஸா இருக்கிறோம். மனம் மாறுவோம். மிக நெருக்கமாக இருக்கிறது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். என்ன லாரன்ஸ், உங்க பசங்க 2 பேரும் அரசாங்க தேர்வு எழுதுறாங்க போல இருக்கு. ஆமாம்பா, பொண்ணு +2, பையன் 10th. எப்படி படிக்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்கப்பா. ஏப்பா, இந்த 3 மாசமாவது டிவி போன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு படிப்புல கவனத்தை வைக்க சொல்லு. எங்கப்பா, பள்ளிக்கூடத்திலேயே போன்ல தான் எல்லா மெசேஜும் அனுப்புறாங்க. போனை பார்க்காதன்னு சொல்ல முடியலையே. நான் என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. ஆனா என் பிள்ளைங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னை ஏமாத்த மாட்டாங்க. பிள்ளைகளை ரொம்ப நம்புற. நீ வேற நம்ம சர்ச்சில் முக்கியமான ஆளு. ஆளுக்கு உன்னை கேட்பாங்க. பாத்துக்க, கவனமா இரு. நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு? எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. சரிப்பா, பாப்போம். சரிப்பா, நான் கிளம்புறேன். ஆமா, ஸ்பெஷல் கிளாஸ் இப்பதான் முடிஞ்சதா? ஆமாப்பா, இப்பதான் முடிஞ்சது. என்னடி ஸ்பெஷல் கிளாஸ் இது? மத்தியானம் சாப்பிட கூட பிள்ளைங்களை விடாம காலையில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்குமா? ஆமாமா, நான் +2ல, அதான். சரி சரி, போய் முகம் கழுவிட்டு சாப்பிடு. என்னம்மா கேத்ரின், என்னாச்சு? அப்பா, ஒண்ணும் இல்லப்பா. என்ன மறைக்கிற? அந்த செல்போனை கொடு. அப்பா, கொடு கொடு. ஒண்ணும் இல்லப்பா. கொடு கேத்ரின். அப்பா, தம்பி தானே? சரி, நீ போய் சாப்பிடு. என்னங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க.
ஒன்றும் இல்லம்மா, நீ போய் வேலையை பார், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நான் அப்பவே யோசிச்சேன், என்னடா இது எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்கானேன்னு. நீங்க தான் அவனை கண்டுக்கவே மாட்டீங்க. இப்ப பாருங்க, அசிங்கமானதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மானத்தையே வாங்கிட்டான். இந்த பிள்ளைங்களை எப்படி நம்புறது? சரி, நீ சும்மா இரு. நாம பிள்ளை மனசுல இப்படி ஒரு கெட்ட சிந்தனை வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இப்போ கூட நம்ம பிள்ளைங்களை நம்புறேன். அவன் திருந்துவான், நம்ம நம்பிக்கைய அவன் காப்பாத்துவான்னு நான் முழுசா நம்புறேன். அவனை நீ எதுவும் கேட்காத. நம்மளை கெட்ட வழிக்கு அழைச்சிக்கிட்டு போறதுக்கு பல விஷயங்கள் இருக்குன்னு அவனுக்கு பொறுமையா புரிய வைக்கிறேன். அவன் நம்ம பையன். டாடி, என் மன்னிச்சிரு டாடி. ஏதோ ஒரு கெட்ட சிந்தனையில அப்படி செஞ்சுட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன் டாடி. உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் டாடி, உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். சரி சரி விடுப்பா, ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன். நீ இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட உன்னால நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்க, நான் பார்க்கறேன் பார்க்கல, ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ எனக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் செய்யல, உன்னை நம்பி உனக்கு முழு சுதந்திரத்தையும் தந்த அந்த ஆண்டவருக்கே துரோகம் செய்யற. அதை நீ நல்லா மனசுல வச்சுக்க. ஆமாப்பா, இனிமே இப்படி நடக்காதுப்பா. உங்க நம்பிக்கையை காப்பாத்துவப்பா, உங்க நம்பிக்கையை காப்பாத்துவப்பா. அன்பு நண்பர்களே, நாம இப்ப பார்த்த ஜானுக்கும் நம் ஆண்டவரின் சீடர் பேதுருவுக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. பேதுரு மீது நம் ஆண்டவர் இயேசு அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அதனாலதான் எங்கு சென்றாலும் அவரை கூடவே அழைச்சிட்டு போவார். ஆனா ஆண்டவரின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பேதுரு ஒரு சூழ்நிலையில ஆண்டவரின் நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்கிறார். இதே சூழல் நம்ம குடும்பங்களையும் நடக்கத்தான் செய்யுது. ஆனா நாம நம்பிக்கையை காப்பாத்துறோமா, மனம் வருந்துறோமா? நாம மனம் வருந்தி மனம் மாறி இந்த கெட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவர அழைப்பதுதான் இந்த தவக்காலம். நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். தன்னை மெசியா என்கிறான், மெசியா என்கிறான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் கட்டுகிறேன் என்கிறான். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறான். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதரை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தாங்கள் மாணிக்கனிடம் சொல்லி அனுப்பினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநராகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன். எனவே நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். இவர் செய்த குற்றம் என்ன? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். சரி, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள்.
என்னம்மா? என்ன சம்மந்தி வந்துட்டு போறாரு? என்னவா? அந்த குமாரமங்கலம் பாலம் கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய சொன்னாரு. நீங்க தானே அத்தாரிட்டி? ஆமா, ஆனா அவர் பேர்ல நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அதை அவர் சரியா பண்ணல. காசு நிறைய பார்த்துட்டாரு, ஒழுங்கா கட்டல, அது இதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த முறை அவருக்கு தர முடியாது. போன கான்ட்ராக்ட் நீங்க தரலையே, உங்களுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர் தானே கொடுத்தாரு. இருந்தா என்ன, வேலை ஒழுங்கா செஞ்சாதானே அடுத்த கான்ட்ராக்ட் தருவாங்க. அதனால இந்த முறை கிடைக்காதுன்னு அவர்கிட்ட தெளிவா சொல்லிடு. சரி, நான் ஆபீஸ்க்கு புறப்படுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சார் கூப்பிட்டீங்களா? ஆமாய்யா, அந்த பாலம் கான்ட்ராக்ட அந்த அருளுக்கே கொடுத்துறியா? இல்ல சார், போன முறை அவர் தெரியும்பா. என்ன பண்றது, போன முறை அருள் சாதாரண ஆளு, இப்ப கட்சியில பெரிய பொறுப்புல இருக்காரு. மேலிடத்துல இருந்து எனக்கு பிரஷர் வந்துகிட்டே இருக்கியா சார். அதனால இது பாரியா, ஒரு உண்மையை சொல்லவா, நீ ப்ரமோஷன்ல இப்பதான் ஒரு அதிகாரியா வந்திருக்க. அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கலனா உன்னைய தண்ணி இல்லாத காட்டுக்கு டீ ப்ரமோஷன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு மிரட்டுறாரியா அந்த ஆளு. பேசாம கையெழுத்து போட்டுட்டு உன் பதவியை காப்பாத்திக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா, அம்மா, அப்பா எங்க? ஏன் ஏன் கேக்குற? இப்ப வந்துருவாரு, ஆபீஸ் போயிருக்காரு. நீ எப்பமா வந்த? நான் வரலப்பா, அவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்களா? ஆமாப்பா, ஏதோ பாலம் கான்ட்ராக்டாமே, அதுல உங்க அப்பா கையெழுத்து போடட்டும், அப்புறம் காலேஜ் வான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நான் முன்னமே எதிர்பார்த்தேன். பேசாம கையெழுத்த போட்டுட்டு உங்க பதவியை காப்பாத்திக்க பாருங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையையும் காப்பாத்துங்க. எங்க ராஜா சார் வரலையா? வர நேரம் தான் சார், இப்படி உட்காருங்க, இப்போ வந்துருவேன். ஏம்பா, இவரே இங்க உட்கார வச்சிருக்க? அவருடைய கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ரொம்ப நன்றி சம்பந்தி. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தெரியும், இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றணும்ல, வேற வழி இல்லாம கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி சம்பந்தி. நான் வரட்டுமா? அன்பு நண்பர்களே, நாம இப்ப இயேசுவின் பாடுகளை கண்டு தியானிக்க போறோம். இந்த பாடுகளுக்கு முழு காரணம் இந்த அதிகார மோகம் கொண்ட பிலாத்து தான். யூதாஸ் காட்டி கொடுத்தாலும், சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி ஓடி இருந்தாலும், பேதுரு எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சிருந்தாலும், பிலாத்து மனசு வச்சிருந்தா இயேசுவை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா செய்யல. தனது அதிகாரம், பதவி, செல்வாக்கு இவற்றை காப்பாற்றி கொள்ளவும் ஒரு குற்றமும் இல்லாத இயேசுவை குற்றவாளியா ஆக்குறார். அதே போலதான் நாம இப்ப பார்த்த அருளும் தனது அதிகாரத்தினால ஒரு நல்ல மனுஷன் ராஜாவை குற்றம் செய்ய வைக்கிறார். நாமும் இதே போல நல்லவர்களை காப்பாற்றாம சுயநலத்தோடு நடந்துகிட்டதுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரின் பாடுகளில் நமது பாவங்களை பலியாக்குவோம். இயேசுவே, ஏன் இந்த பாடுகள்? இயேசுவே, ஏன் இந்த காயங்கள்? எனக்காகவோ 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 எனக்காகவோ.
சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம் எனக்காகவோ சிலுவையின் சுமை மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார் எனக்காகவோ எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவை ஏற்க எனக்காகவோ தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள் வெண் துணி அதிலே வெகுமதி அடைந்தாள் எனக்காகவோ இயேசுவே ஏன் இந்த பாடுகள் இயேசுவே ஏன் இந்த காயங்கள் மகனே மகனே, உன்னை ஈண்டெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய், உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா, என் இதயம் எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். நேரமாகிறது. நகருங்கள், நகருங்கள். அழுது கொண்டு நகருங்கள். ஏற்கனவே நண்பர்கள் ஆகிவிட்டது. சீக்கிரம் இவன் ஆடை உரித்தெடுங்கள். பரம தந்தையே, உமது விருப்பத்தின்படியே நான் எடுத்த இந்த மனித உடலை மாந்தரின் மீட்புக்காக கையளிக்கிறேன். உமது நீதியின் பொருட்டு இவர்களை தண்டிக்காதையும், என்னை துன்புறுத்தும்
ஐயா. யார்? யூதாசா? ஐயா, பழிபாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன். அதை பற்றி எங்களுக்கு என்ன? நீயே பார்த்துக்கொள் போ. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமாய் இருந்தால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசரானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா, பார்ப்போம். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்றே இவர்களுக்கு தெரியவில்லை. ஏய், யாரு? யார் நீங்க? எங்க போறீங்க? சிலுவை கிட்டலாம் போக கூடாது, தூரமா போங்க. ஏய், அவர்களை விடு, அவர்கள் போகட்டும். அவர்கள் அவருடைய தாயும் உறவினர்களும். அம்மா, அம்மா, இதோ உன் மகன் யோவான், இதோ உனது தாய். ஏலி, ஏலி, லெமா சபக்தானி. என் இறைவா, என்னை கை நெகிழ்ந்தீர். இவன் எலியாசை கூப்பிடுகிறான். பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரான்னு பாப்போம். இல்லை, இவர் எலியாசை கூப்பிடவில்லை, இறை வார்த்தையை கூறுகிறார். சிலுவையில் இருக்கும் பொழுதும் இறை வார்த்தையா? இந்த வேளையிலுமா? தாகமாய் இருக்கிறது. தாகமா? அதோ அந்த கடற்பஞ்சை ஈட்டியில் பொருத்தி அந்த காளியை குடிக்க கொடு. இதோ இவன் சீக்கிரம் இறந்து விடுவான் போல இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போய்விட்டான். அவன் உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாம் போய்விட்டது அல்லவா? அதனால் தான் மிகவும் விரைவாகவே சோர்ந்து விட்டான். எல்லாம் 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 நிறைவேறிற்று. தந்தையே, தந்தையே, கைகள் என் ஆவியை கையிழக்கின்றேன்.
ஐயா, என் பெயர் யோசேப்பு, அரிமத்தியா ஊரை சேர்ந்தவன். இறந்த போதகரின் உடலை அடக்கம் செய்ய எனக்கு அனுமதி அளிக்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்ன? அந்த இயேசு அதற்குள் இறந்து விட்டாரா? ஆம், இறந்து விட்டார். சரி, அந்த போதகரின் உடலை இவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். மிக்க நன்றி ஐயா. என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு, என் புள்ள. அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே, என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். அப்படியா? அன்பு இறைமக்களே, நாம் ஜூபிலி ஆண்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பணிகளாக நாம் திருத்தந்தையின் அழைப்பிற்கு நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் எதிர்நோக்கு நான் மீண்டும் உயிர்த்து வந்து தந்தையின் வலப்பக்கம் அமர்வேன் என்பது. நமது எதிர்நோக்கு இறையரசை கட்டி எழுப்பி ஆண்டவரோடு இணைவோம் என்பது. இந்த காட்சிகளை கண்டு உணர்ச்சி வயப்பட்டு அழுதுவிட்டு சென்றால் மட்டும் போதாது. நமது பழைய வாழ்வை மாற்றி புது மனிதர்களாக வாழ முயல்வோம். எதிர்நோக்கின் திருப்பயணம் நம்மை புது வாழ்வை நோக்கி நடைபோட செய்யட்டும். நமது நம்பிக்கையை கொண்டாட நல்ல ஒப்புரவை பெற்று உயிர்ப்பின் மக்களாக யூபிலி ஆண்டை கொண்டாடும். ஆமென். ஹலோ. இயேசுவில் பிரியமானவர்களே, இது நன்றி நேரம். தயவுசெய்து கலந்து செல்ல வேண்டாம். இறைவனுடைய செய்தியை திருப்பலி வழியாகவும் மறைக்கல்வி வழியாகவும் பல்வேறு ஆராதனை கூட்டங்கள் வழியாகவும் நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்வோம். ஆனால் இந்த தீபகம் குழுவினர் ஒளி மூலமாக, நாடகத்தின் மூலமாக இறைவனின் செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் செய்தி, அவருடைய வாழ்வியல் முறையும் சரி, நற்செய்தியும் சரி, மக்களுக்கு எப்படி கருத்தாக்கமிக்க ஒரு விதத்தோடு எடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு முனைப்போடு இந்த ஒரு அழகான நாடகத்தை நமக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆக நாம் ஒரே குடும்பமாக சேர்ந்து நம்ம கைகளை தட்டி இந்த குழுவினருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இதே ஒரு முனைப்போடும், இதே ஒரு ஆசீர்வாதத்தோடும், இதே ஒரு அன்போடும் இன்னும் பல்வேறு பங்குகளுக்கு சென்று அவர்கள் இந்த ஒரு நாடகத்தையும், இந்த நாடகத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துடைய செய்தியையும், இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற நற்செய்தி விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற கருவிகளாக மாற நாம் நம்முடைய ஜபங்களை உரித்தாக்கிக் கொள்வோம். ஆக இவருடைய இயக்குனர் தந்தை வராவிட்டாலும், தந்தை ஜேசுதாஸ் இந்த அவருடைய தியானத்திற்காக சென்றிருந்தாலும் அவர்களாகவே முன்வந்து அவர்களாகவே ஒருங்கிணைக்கப்பட்டு அது அரங்கேற்றிருக்காரு. அது மிக மிக பாராட்டக்கூடிய விஷயம். பொதுவாக யாராவது கூட தந்தையர்கள் இருந்தால் தான் இவ்வளோ முனைப்பாக செயல்படுவார்கள். ஆனால் தந்தையர்கள் இல்லாமலே ஒரு முழு முனைப்போடு அவர்களாக ஒத்துழைத்து
ஒரு நல்ல ஒரு அரங்கேற்றத்தை நமக்கு நடத்தி இருக்கிறார்கள். அதற்காக நாம் இன்னொரு முறை நன்றி செலுத்தி நாம் அவர்களை வாழ்த்துவோம். இவர்கள் யாருமே ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரு சில நம்ம பங்கை சார்ந்தவர் இருக்கிறார்கள். நம்முடைய பக்கத்து பங்கு ஐநாவரம், மடுமா நகர், வேற எங்க பங்குலாம் இருக்கீங்க, திருவொற்றியூர் பங்கு, எல்லாம் பொது இளைஞர் உங்களிலிருந்து வந்த மக்கள். ஆக நாம் இவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் இவர்களைப் போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை இன்னொரு வழியிலும் மக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்பதை இங்கு நமக்கு முன்காட்டியுள்ளார்கள். ஆக அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களுக்காகவும் நாம் இவருடைய பணி சிறக்கவும் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். குறிப்பாக அன்னையோட ஆசீர்வாதத்தால் மென்மேலும் நல்ல நாடகங்களை மற்ற பங்குகளுக்கு எடுத்து செல்ல கருவிகளாக மாற்ற தொடர்ந்து நம்ம ஜபங்களை அர்ப்பணிப்போம். ஸோ தேங்க்யூ. நீங்க செல்லும் பொழுது உங்களுடைய நாற்காலியை அடுக்கி விட்டு செல்லும்படி என்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலியில் ஏற்கனவே அறிவித்தது போல அனைத்து பகுதி தலைவர்களும் தயவு கூர்ந்து பங்கு தந்தை அலுவலகத்திற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய தவக்கால திருப்பயணத்தை பற்றியும் மறை மாவட்டத்தில் நடக்க இருக்கின்ற இயேசுவின் திருமுகம் என்ற அந்த ஒளி நாடகத்தை பற்றியும் கலந்து ஆலோசிக்க உள்ளோம். எனவே அனைத்து பகுதி தலைவர்களும் 10 நிமிடம் செலவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு நாடக கலைஞர்கள் மேடையில் இருப்பார்கள். விருப்பமுள்ளவர்கள் தங்களுடைய புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம், அவர்களை வாழ்த்தலாம். உங்களுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய ஜபங்களும் அவர்களுக்கு முக்கியம். எனவே விருப்பமுள்ளவர்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம்.